பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான என்னோட ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தம்பிக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவருக்கு வந்து லஞ்ச் என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாதமும் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி மசாலா அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து அவருக்கு கொடுத்து விட்டுருக்கேன். சைட் டிஷ் வந்து எதுவுமே பண்ணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவருக்கு வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வரைக்கும் டைம் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஈவினிங் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, லீவுக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட ரவா லட்டு செஞ்சு கொடுத்து விடுப்பா, ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரவா லட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து திக்கான பால் எடுத்து காய்ச்சிக்கிறேன். பால் வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து காஞ்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு நம்ம தேங்காய் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரவை வந்து எந்த கப்பில் நான் வந்து எடுத்துருக்கணும் அதே கப்பில் தான் நான் எல்லாத்துக்குமே நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த தேங்காய் வந்து கையில் தொட்டோம் அப்படின்னா பிசு பிசுன்னு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஃபார்மில் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து மாறக்கூடாது. இந்த பக்கம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஜீனி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். வெள்ளை ஜீனி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வெள்ளை ஜீனி தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெள்ளை ஜீனி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளை ஜீனி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 2.5 கப் அளவுக்கு ரவை வேணும் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால 2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரவை எதில் சேர்க்குறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜீனி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுதான் கரெக்டான ரேஷியோ. நான் வந்து 2.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்கிறதுனால 2 கப் அளவுக்கு ஜீனி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல இந்த ஃபார்மில் இருக்கணும். நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அதே மாதிரி நல்ல மாவு ஸ்டேஜுக்கு இருக்கணும். ஸோ மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏலக்காய் வந்து நம்ம ஜீனியோடு சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து லைட்டாக காய வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஜீனி வந்து நல்லா கோர்ஸாக இருக்குங்கிறதுனால அது வந்து ஒரு மாதிரி ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம காய வச்சுக்கலாம். இது வந்து காஞ்சிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பேன் வச்சுக்கிறேன். பேனில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சைலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த ரவா லட்டில் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வந்து முந்திரி திராட்சைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக நெய்யில் முந்திரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனலாக வந்து திராட்சை சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம அதை வந்து ரோஸ்ட் பண்ணதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். அது வந்து சரியான ஸ்டேஜ். நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அதே நெய்லேயே நம்ம வந்து ரவையை சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் வந்து ரவை வந்து எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து கலரும் மாறிடக்கூடாது. அதே சமயம் ரவை வந்து நல்லா ரோஸ்ட்டும் ஆகிருக்கணும். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து மாறாமல் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு இடையில தேவை அப்படின்னா ஒரு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா அந்த நெய் ரவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீனியும் ஏலக்காவும், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கலந்து வரும். எல்லாமே நல்லா கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த வரைக்கும் நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்ல மிதமான சூட்டில் பால் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம மிதமான சூட்லேயே ரவை கூட நம்ம சேர்க்கும்போது பால் சேர்த்தோம் அப்படின்னா ரவை நம்ம லட்டு வந்து கெட்டு போகாது. பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி திராட்சை, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனலாக கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ்வில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் அடி பிடிக்காமையும் நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா சூடு வந்து லைட்டாக குறையிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ வந்து மிதமான சூட்டில் இருக்கும். நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு சரி வராது. இப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து நெய் வந்து தேய்ச்சிருக்கேன். நெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எதுக்காக நான் இவ்வளோ ரவா லட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு 20-30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட அவங்களோட ட்ரைனிங்கில் வந்து ஒரு 20-30 பேர்கிட்ட கூட ஒர்க் பண்ணுறாங்க, கூட வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம ஒளிச்சு வச்சு சாப்பிட்றது தப்பு, ஒளிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ அதே சமயம் எல்லாத்துக்குமே வேணும் இல்லையா, ஒரு அரை பகிர்ந்து கொடுத்தா கூட அத்தனை பேருக்கும் வேணும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய வந்து செஞ்சு கொடுத்து விடுறேன். நிறைய வந்து இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பார்த்தா நான் வந்து எல்லா ரவாவையுமே நான் வந்து லட்டு பிடிச்சு நான் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஆறி போகவும் இல்லை, ரொம்ப சூடாகவும் இல்லை, ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்குது. கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த பாக்ஸில் கொடுத்து விடணும் அந்த பாக்ஸில் வந்து லைட்டாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து லைன் பண்ணிடலாம். ஸோ உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. நல்லா ஸ்வீட்டுமே கரெக்டாக இருந்தது ஸ்வீட்டு. அதே சமயம் வந்து அந்த ரவை வந்து வறுத்த பதம் இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம வந்து அடுக்கி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். பட் அந்த வெள்ளை கலர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து பத்தலை. ஸோ ரொம்ப நிறைய லட்டு வந்து வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து பெரிய பாக்ஸ்லேயே நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய கொடுக்கலாம் இல்லையா. அதனால தான் வந்துட்டு சரி கம்முனு இந்த பாக்ஸும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கருப்பு கலர் டப்பாவில் நான் வந்து மாற்றிட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ரவா லட்டு ஈஸியாக ரெடி ஆயிரும். ஹஸ்பண்ட்க்கு போய் அவங்க போய் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அம்மா கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ரேஷியோ தான், நம்ம போடுற ரேஷியோ பொறுத்து தான் அந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக வர்றது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு நம்ம மூடிட்டு ஒரு கவரில் சுற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. பேலன்ஸ் இருக்க அந்த லட்டு மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து கொஞ்சம் லட்டு வந்து விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சிடறேன். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சும்மா 1-2 மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கையோடு வந்துட்டு டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 8 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. லட்டெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு வந்து 8 o'clock ஆகிடுச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க வீட்லேயும் நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ கையோடு வந்து டின்னர் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பாத்திரம் வேறு நிறையா சேர்ந்துருச்சு சிங்கில்.
இன்னும் லட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற சாக்கில் நிறைய பாத்திரம் சேர்த்து வச்சுட்டேன். இப்போ அதனால் வந்துட்டு டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பிளான் பண்ணேன். தோசை வந்து ஊற்றிருக்கேன். மதியம் வச்ச குழம்பு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது, வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் மீதம் இருந்தது. சரி நானும் அம்மா மட்டும்தான் அப்படிங்கிறதுனால போதும், இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. அந்த கேப்பில் வந்து தோசை வந்து வெந்துட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே கையோட டிஃபனில் வந்து மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்து அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தோசை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் வச்சு புளிக்குழம்பு வச்சு டின்னர் வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து நானும் அம்மாங்கிறதுனால அம்மா வந்து ஏதாவது சட்னி ஏதாவது செய்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் வந்து பண்ணேன். கொஞ்சம் சிம்பிளாக எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் சிம்பிளாக வந்து பண்ணேன். அவ்வளோதான், டின்னர் வந்து முடிஞ்சது. டின்னர் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருச்சுன்னு. லட்டும் தோசையும் தான் ஊற்றுனேன். ஸோ அதுக்குமே எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. சரி சோம்பேறித்தனம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சுட்டேன். பாத்திரத்தையும் கையோட கழுவி முடிச்சுட்டு எப்பவும் போல் நைட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த செவர் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கவுண்டர் டாப்பும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து மோரோவர் ஓகே. இந்த சுவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் சுவர் நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அப்படியே சுத்தம் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த குட்டி குட்டி ஈயெல்லாம் வந்து அந்த பிசுப்புக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிருது. அதனால் நான் டெய்லியும் அப்படி இல்லை ரொம்ப முடியல அப்படின்னாலும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு நான் கம்பல்சரி நான் வந்து அந்த அந்த செவர் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ கையோடு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பையும் நம்ம கையோடு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா மாவெல்லாம் கொட்டினது இருக்குது, அப்புறம் ரவை சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி இருந்தது, துகள் துகளாக கொட்டி இருந்தது. ஸோ அதோட கையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம டெய்லி கொஞ்சம் சிம்பிளான ஒரு க்ளீனிங் கொடுத்தாலே போதும். நம்ம அந்த மாதிரி ரெகுலராக வந்து சின்ன சின்ன க்ளீனிங் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து வேலை வைக்காது. அதே மாதிரி ஸ்டவ்லேயுமே வந்து லைட்டாக மாவு வந்து கொட்டியிருந்தது, ரவை ஜீனி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டியிருந்தது. அதையும் நம்ம வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலாம். இதை நான் வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் இப்போ அப்படியே விட்டுட்டு நான் காலையில் தூங்கினேன் அப்படின்னா காலையில் நான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண முடியுமா, இல்லை பாத்திரம் கழுவ முடியுமா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கவுண்டர் டாப், ஸ்டவ் ஏரியா, கவுண்டர் டாப் எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன இடத்துலலாம் நம்ம புழங்குவோமோ அது எல்லா இடத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மாவு இருந்த பாத்திரம் அதையும் நான் வந்து வாளியை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்பவும் மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பேக்கெட் பால் வந்து கொஞ்சம் வந்து மீதம் இருந்தது. நம்ம வீட்டில் மோரோவர் நிறைய வந்து பாக்கெட் பால்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நாட்டு மாட்டு பால் தான். பட் இந்த பாலை வந்து நம்ம நாளைக்கு வரைக்கும் வச்செல்லாம் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நைட்டு வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து இதை தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணி இருக்கும். கிச்சன் ஒர்க் வந்து மோரோவர் அவ்வளோதான், ஃபினிஷ்டு. தூங்குறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு 2-3 பாட்டு கேட்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நைட் டைமில். எனக்கு பால் சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து பாட்டு கேட்டுகிட்டே நம்ம அடுத்து தூங்க வேண்டியது தான். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப இங்கே குளிராக இருக்குது, ஃபேனே இல்லைனா கூட குளிர் தாங்க முடியலை. அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். நான் உங்கள் கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.